வெல்கம் டு பிபி லைவ் அப்டேட்ஸ். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா தொடர்ந்து பிபி ஹவுஸில் என்ன நடக்குதுங்கிறத அப்பப்போ தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி காலையிலேயே மார்னிங் டாஸ்க் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என்ன டாஸ்க்னால் எல்லாருக்கும் ஒரே கேள்வி தான். பிபி ஹவுஸ்லேருந்து யார் ஃபஸ்ட்டு எலிமினேட் ஆவாங்கன்னு நினைக்கிறீங்க, யார் வின்னர் ஆவாங்க, நீங்கள் எவ்வளோ நாள் அங்கே இருப்பீங்க அப்படிங்கிற கேள்வி தான் கேட்டிருந்தாங்க. இந்த கேள்விக்கு முக்கால்வாசி வின்னர் ஆவாங்கங்கிறதுக்கு 2 பேர் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதில் முக்கியமாக சொல்லணும்னா சபரியோடைய நேம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா அதிகபட்சமாக சுபிக்ஷாவை நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. கெமி, ஆதிரை இவங்க எல்லாருமே சுபிக்ஷாவை சொல்லியிருந்தாங்க. ரம்யா இவங்க எல்லாருக்கும் ஒரு சுபிக்ஷாவை சொல்லியிருந்தாங்க. ரம்யாவை வந்துட்டு நம்ம கலை அரசுன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இதை மாதிரி மாறி மாறி நிறைய பேர் வின்னர்ஸாக சொல்லியிருந்தாங்க. இதில் முக்கியமான சில விஷயங்களை மட்டும் நம்ம இப்போ பார்க்கலாம். மெயினாக இதில் சொல்லணும்னா கமருதன் வந்துட்டு திவாகர் மேலே ரொம்ப கோவமாக இருக்கிறனால அவர் தான் ஃபஸ்ட் எலிமினேட் ஆவார், அவர் சொல்கிறது தான் கரெக்டுன்னு சொல்லிட்டாரு. அதாவது அவுட் ஆஃப் த டாபிக் போய் கமருதன் நிறையாவே பேசினார். திவாகர் அவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரி எல்லாம் சொல்கிறாரு, கதை சொன்னால் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஆரம்பித்து சொல்கிறாருங்கிற மாதிரி. ஸோ கமருதன் வந்துட்டு நிறையா பர்சனலாக திவாகரை பேசுகிறாரு. கண்டிப்பாக இதுக்கான விளைவை அவர் விஜய் சேதுபதி கிட்ட வாங்குவாருன்னு பார்க்க சொல்லலாம். அதே டைம் வின்னர் வந்துட்டு சபரி ஆவார்னு கமருதன் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா பாரு வந்துட்டு பிரவீன்ராஜ் தான் ஃபஸ்ட் எலிமினேட் ஆவார் சொல்லியிருந்தார். ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்தே தெரியும் பாருக்கு வந்துட்டு இந்த பிரவீன்ராஜ் கூட அப்பப்போ மோதல் வருது. ஸோ அவர் பாரு என்ன நினைக்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு பிரவீன்ராஜ் எலிமினேட் ஆவாங்க, கலையரசன் தான் வின் பண்ணுவாருன்னு பாரு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறமா நம்ம திவாகர் வாட்டர்மெலன் திவாகர் என்ன சொல்லியிருக்காருன்னா அவருக்கு கமருதனை பார்த்தாலே பிடிக்கல, ஸ்டார்டிங்லேருந்து நிறையா கிளாஷ். ஸோ கமருதன் தான் ஃபஸ்ட்டு எலிமினேட் ஆவார், அவருக்கு மெச்சூரிட்டியே இல்லை அப்படிங்கிற மாதிரி திவாகர் சொல்லியிருக்காரு. அண்ட் தென் வின்னர் வந்துட்டு அவருடைய ஃபேவரட் பாரு தான் வின்னர் ஆவாங்கன்னு திவாகர் சொல்லியிருக்கிறாரு. அடுத்ததாக பிரவீன் காந்தி அவர் என்ன சொன்னார்னா பாரு வந்துட்டு ஃபஸ்ட்டு எலிமினேட் ஆவாங்க, அவங்க ரொம்ப டாமினேட்டிங்காக இருக்கிறாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே நேரம் பிரவீன் காந்தி இன்னொன்று என்ன சொல்லியிருக்காருன்னா கனி தான் வின் பண்ணுவாங்க, பிகாஸ் அவங்க தான் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்குறாங்க, ஸோ கனி தான் வின்னர் ஆவாங்க அப்படின்னு பிரவீன் காந்தி சொல்லியிருக்கிறாரு. நெக்ஸ்ட்டு விஹானா அவங்களுமே வந்துட்டு பிரவீன் காந்தி தான் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. கனி வந்துட்டு ஃபஸ்ட்டு எலிமினேட் ஆக போகிறது அரோராங்கிற ஒரு நேமை சொல்லியிருந்தாங்க. வேறு யாருமே அரோரா பேரை சொல்லலை. கனிக்கு வந்துட்டு அரோரா எலிமினேட் ஆவாங்கன்னு தோணியிருக்கு. அண்ட் தென் சபரி வினர் ஆவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. நந்தினி இதில் நந்தினியை சொல்லணும்னா நந்தினிக்கு வந்துட்டு பாரு எலிமினேட் ஆவாங்கன்னு ஃபஸ்ட்டு சொல்லிட்டாங்க. இதை கேட்ட பாருக்கு கொஞ்சம் ஷாக் ஆகிடுச்சு. ஏன்னா நந்தினியெல்லாம் பாருக்கிட்ட நல்லா தான் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ நந்தினி என்ன நினைக்கிறாங்கன்னா பாரு ஃபஸ்ட்டு எலிமினேட் ஆவாங்க, அண்ட் லாஸ்ட்டாக வின்னராக போகிறது சபரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே டைம் நந்தினி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எனக்கு ரொம்ப நாளைக்குலாம் இந்த பிக் ஹவுஸில் ரீட்டைன் ஆக முடியாது, மிஞ்சி போனால் 20 நாள் இருப்பேன், ஏன்னா என்னுடைய உண்மையான கேரக்டரை என்னால் வெளியே வந்துடும், நான் நடிக்க மாட்டேன் கேமராக்காக, அதனால் நான் சீக்கிரமாக எலிமினேட் ஆகிடுவேன் அப்படின்னு நந்தினி சொல்லி இங்கேயுமே எமோஷ்னலாக கொஞ்சம் அழகாக தான் செய்கிறாங்க. ஸோ நந்தினி ரொம்ப ரொம்ப எமோஷ்னல் ஆகுறாங்கன்னு சொல்லலாம் பேபி ஹவுஸில். இதுக்கப்புறமா வந்து அரோரா வந்துட்டு கலையரசன் ஃபஸ்ட்டு எலிமினேட் ஆகிடுவார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கெமி வந்து வின்னர் ஆவாங்கன்னு அரோரா சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தா நம்ம கலையரசன் வந்தார். கலையரசன் வந்துட்டு கொஞ்சம் பேசினார். அவர் என்ன சொன்னார்னா திவாகர் வந்துட்டு எலிமினேட் ஆகிடுவாங்க, பிகாஸ் திவாகர் வந்துட்டு அவருடைய பிளேஸ் இது கிடையாது, அவர் ஒரு டாக்டர், அதனால் அவர் இங்கே ரொம்ப நாளைக்கு நிலைக்க முடியாது, இருந்தாலும் அவருடைய பேர் கெட்டு போயிடும், அவருடைய டாக்டர் தொழிலை அவர் வெளியே போய் பார்க்குறதா நல்லதுன்னு கலையரசன் சொன்னார். இன்னொன்று என்ன சொன்னார்னா வின்னர் வந்துட்டு ரம்யா ஜோ ஆவாங்க அப்படின்னு அவர் நினைக்கிறாரு, பிகாஸ் அவருக்கு அவருடைய ஆசையை சொல்லியிருக்காரு. ரம்யா வந்துட்டு அந்த டான்ஸில் இருக்கிறனால அந்த கலைத்துறையில் இருக்கிற ஒருத்தர் வின்னர் ஆகணும், அது நானாக இருக்க முடியாது, அதனால் ரம்யா ஜோ வின் பண்ணுவாங்க அப்படின்னு கலையரசன் சொல்கிறாரு. அதே நேரம் அவர் என்ன சொன்னார்னா அவர் இங்கே வந்துட்டு ரொம்ப நாள்லாம் இருக்கணும்னு வரலையா, வின்னர் ஆகணும் ஒரு நாள் இருக்கணும்லாம் ஆசை இல்லை, எனக்கு ஒன்றே ஒன்று தான், என் பையனை நான் ஸ்கூலுக்கு சேர்க்கணும், என் பசங்களை எந்த ஸ்கூல்லையும் சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க, அவருடைய பையனை சேர்க்க மாட்டேன்னு சொல்லி, ஸோ அதுக்காக மட்டுமே நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்தேங்கிற மாதிரி கலையரசன் சொல்லியிருக்கிறாரு. ஸோ மார்னிங் ஆக்டிவிட்டீஸ் அப்படி தான் நடந்துச்சு. இதுக்கப்புறமா பாரு வந்துட்டு கேர்ள்ஸ் மேலெலாம் இப்போ ரொம்ப கோவமாயிட்டாங்க, பிகாஸ் விஹானா நம்ம ஆதிரை எல்லாருமே வந்துட்டு பாரு தான் எலிமினேட் ஆவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பாரு ஆஸ் யூஷுவல் அவங்களுடைய ஃப்ரெண்டு திவாகர் அண்ட் கலையரசன் கூட. ஸோ தொடர்ந்து என்ன நடக்குதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். மறந்துடாமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை மறந்துடாமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.